கிரிவல பாதையில ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. அது என்ன அப்டின்னா, மாணிக்க வாசகர் திருவெம்பாவை அருளிய இடமாங்க அது. ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய குடிப்பினைங்க அது. இந்த கிரிவலத்தில நான் இதெல்லாம் பார்ப்பேன்னு நெனச்சு கூட பார்க்கல. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா, நான் கிரிவலம் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். ஆனா கிரிவலத்துடைய பாதையில நெறைய கோயில்கள், நெறைய சித்தர் சமாதி, ஜீவ சமாதி இதெல்லாம் இருக்கிறத நான் வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இந்த இடம் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்ல. மாணிக்கவாசகர் திருவெம்பாவை அருளிய இடம்ன்ற மாரி இந்த போர்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. என்னோட பயணம் இன்னும் மேலும் மேலும் மெருகேறுது, ஆன்மீக பயணம். ஸோ தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்க தயாராகிட்டோங்க. சோர்வு கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகாலை. ஏன்னா 1:30 மணிக்கு நாங்க கிரிவல பாதையில நடக்க ஆரம்பித்தோம். இப்போ தொடர்ந்து சோர்வு இல்லாமல் நாங்கள் உற்சாகமாக நடந்துகிட்ருக்கோம். அது இந்த மாதிரி புது புது விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு தெரியும்போது இன்னும் உற்சாகமாகுது. ஆன்மீகத்தில் இன்னும் நம்ம முன்னேறி போகணும் அப்படின்ற எண்ணம் தாங்க வருது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு வாசகத்துக்கும் உருகாதார், திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. அது மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை பற்றி ஒரு எழுத்து இதில் இருந்தது நான் பார்த்தேன். ஸோ மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்.